ஆளு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா. சோதிச்சு நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும். இல்லைனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு. ஐயா குடிக்கிற என்னடா முழிக்கிற? என்ன முழிக்கிற? நர்மதா சொன்னப்போ கூட மடையனா இருப்போம்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் தனமா இருக்க, அவ்வளவுதான். போக போக சரியாயிடும். டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷி இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8ஆம் நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ. எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்டல்ல? அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி, உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்ல? யார் இந்த வீட்ல? யார் இது? Come down to me. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? டேய், நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ். அதுக்குள்ள கூட்டணியா கிழிஞ்சி? வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த். ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஓம் பொண்ணை எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத பார், இதையும் பார். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ஓம் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்ப நீ என்ன பண்ற, உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துற. டன். என் முகத்தை மறைச்சு நிக்கிற. எனி ப்ராப்ளம்? எஸ், நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. ஏங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வராருங்க. கூட ஒரு பொண்ணு வருதுங்க. ஏய், ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ, அன்னைக்கு நீ மீட் பண்ணல, என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி. நல்லா இருமா. சக்கி, உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்த நாள்? ஆனந்த், என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். Many happy returns of the day. தேங்க்ஸ். நர்மதா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க,
நீங்க என் பர்த்டேக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னை வாழ்த்துவீங்கன்னு இப்போ நான் எதிர்பார்க்கிறேன். வசந்த காலமா நினைவிலே வளர்ந்தது பருவராகமா தனிமையில் நீ இனிமையை அழைத்து வா மனதில் ஆடவா மௌனமே மௌனமே வசந்த காலமா மௌனமே 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 ஓரழகு நீ கொடுத்தாய் பார்வையில் ஓர் கவிதை நீ படித்தாய் காதல் மொழி பேசும் கொத்தும் கிளியாக கண்ணி மலரே முத்துச்சுடரே கண்ணி மலரே முத்துச்சுடரே வருவாய் அன்புமானே இன்பத்தேனே சுவையைத்தா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா மௌனம் ஏன் மௌனமே பூவிழி வாசல் தேடி நானும் வந்தேன் பார்வையில் ஆசை வைத்து மோகம் தந்தாய் மோகம் கலையாமல் உன்னை அழைப்பேனே முத்தமடையே மின்னல் கொடியே வருவாய் முத்தமழையே மின்னல் கொடியே வருவாய் உன்னில் நானும் என்னில் நீயும் இணைவோம் மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா தனிமையில் நீ இனிமையை அழைத்து வா மனதில் ஆடவா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா மௌனம் ஏன் மௌனமே ஏய் உன் பையன் ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். ஆனா உங்க டாக்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையாம்மா? நேரமாச்சு வீட்டுக்கு போலாம்பா.
ஓட ஓட விரட்டுறானே டிராக்டர். ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறான் டிராக்டர். வேண்டாம் மாமா மாமா, என்னால ஓட முடியல மாமா. ஐயோ, மாமா மாமா, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்த மறந்துட்டீங்களா மாமா? அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாளைய கையில எடுத்தேன். இங்க பாரு, உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். விடுங்க விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கச்சியே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. என்னடா முதலாளி, நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டாருங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க. என்ன நம்ம ஆளை சுத்தி வழிமறிக்கிறாங்க? நீங்க எல்லாம் யாரு? ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கான்னு உங்க அப்பன் கேட்டானே. பணக்காரனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கொரநாட்டம் குதிக்கிறான்பா. பாருங்க, உங்க ப்ராப்ளம்ஸ், போனஸ், ஸ்ட்ரைக்கு என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அடிதடி மாத்திரம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா. இங்க உட்கார்ந்து படிக்கலாமாடி? ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். வாடி, இங்கேயே உட்காந்துக்கலாம்.
பாக்கலான்னு பாரு. அதானே. ஏய் செங்கமலா, மழை வர்ற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு இந்தால வா. முதல்ல உன் பின்னால திரும்பி பாரு. குட் மார்னிங் மேடம். வாடா. ஹாய். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில குறுக்க 2 கழுத போச்சு, மகனும் சரியில்லைன்னு லேட்டா வந்தேன். சார் சார், யாரு? யாருமா நீங்க? என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல்ல இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஷூர். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். that you are a leading psychiatrist. so as a psychiatrist, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நினைச்சா கொட்டமா அடிக்க முடியும்? நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர் நான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேரர், இந்தம்மா எங்க? என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி 2 இட்லி கொண்டா. மனமே போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டான். இது நான் அவளுக்கு எழுதுனேன், நீயே சொல்லு. சார் பெரிய இப்ப நீயே சொல்றா, நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனா மனமே போச்சு. பெரிய கிளியோ பேட்டவா, இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். விட்டா உட்காரவே கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை தவிர நான் இங்கே இருக்கேன். ஓ ஏன் மியா மியா ஏன் சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணமும் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. I love you. Silence. இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லெட்டர் எழுதினது யாரு? நான் தான் எழுதுறேன். என்னப்போ? அது 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 மேடம், அது நான் இந்த 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 லெட்டர். First you get out. அது வல்லவே மேடம். Get out. Yes, yes.
அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான், க்ளோஸ், டிஸ்மிஸ் தான். ஊரு பார்க்க கிளம்பிட்டே தான். போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர், நமஸ்தே மேடம். நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன். இல்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா. நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட். நம்ம மேடம் சீதா இல்ல, என்ன பார்த்து என்னது ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் ஷர்ட் போடாத, பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. யூ see மிஸ்டர் சுரேந்தர், சீதா இஸ் a fantastic and a marvelous name. You know, சீதா is the Raman's wife. வாழ்க்கையில இப்படி துப்புறானுங்க. Continue the games. நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசீவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ்னு இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தே தீரும். அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வரதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம். குடும்பப்படுத்துறாங்களே, வாழ்க்கையில சந்தோஷமே வராது போல இருக்கு. ஆடியா ராணியா? பூவென்னும் பேர் கொண்டு பெண்ணொன்று வந்தது. தேன்பட்டு கண்ணன் தொட்டால் ஆகாதா? மோகத்தின் வேகத்தில் முந்தானை ஓரத்தில் முத்தங்கள் தந்து விட்டால் தீராதா? சிற்றின்ப சேற்றில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சிற்றின்ப சேற்றில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க, சில்லறை காமம் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சொந்தமின்றி பந்தமின்றி வாழ்வோரெல்லாம் ஒரு பட்டமரம் போல பட்டு போவாரையா. சொந்தமின்றி பந்தமின்றி வாழ்வோரெல்லாம் ஒரு பட்டமரம் போல பட்டு போவாரையா. அட
பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே, லீலைகள் செய்யாதே. அந்த ஞானம் வந்து சேரும் போது சொர்க்கம் சொர்க்கம், இந்த மோகத்தீயில் சாயும் போது துக்கம் துக்கம். சித்தர்கள் பாடலில் உள்ளது போதனை, அறிந்தவர் காண்பதே பேரின்பம். புத்தனை பாரடி, சொன்னதை கேளடி, நல்வழி தேடிப்போ ஆனந்தம். பாரதி பாடல் கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் தானே, காளிதாசன் கவிதை எல்லாம் சொல்வதென்ன காதல் தானே. பருவத்தில் பயிரை செய்தால் மலரும் உண்டு, சுவையும் உண்டு, குருவிக்கும் உணர்ச்சி உண்டு, கூடு கட்டி வாழும் நன்று. சொந்தமென்றும் பந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்டமரம் போல பட்டு போவாரம்மா. சொந்தமென்றும் பந்தமென்றும் வீழ்வோரெல்லாம் ஒரு பட்டமரம் போல பட்டு போவாரம்மா. நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு, வாயா வாயா உறவாடு. ஆண் பிள்ளை என்றால் ஒரு நீசை உண்டு, அப்போது காதல் வரும் ஆசை உண்டு. காதலும் கொள்ளாதே, ஆசையை வைக்காதே, ஜோடியை தேடாதே, நிலைகள் செய்யாதே. இந்த மீசை மட்டும் வச்சதென்ன சொல்லு சொல்லு, ஒரு காவி கட்டி காசி பக்கம் செல்லு செல்லு. ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு, ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு. என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் செருப்படி வேணுமா? போங்கடி. பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன். திருப்படி ஓணுமான்னு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்கெல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க. ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷனோ டென்ஷன், அகைன் டென்ஷன். எங்கடி அந்த ஜெகதல பிரதாப? அங்க பாருடி, அந்த பப்ளிசிட்டி வந்தாச்சு. வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா நிர்மா. கொஞ்சம் இருமா சுரேந்தர், உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஓ, சூப்பரின் வெண்மையோ? இவர் காலேஜுக்கு வேஷ்டி கட்டிட்டு வராதீங்கன்னா கட்டிட்டு வராரு. இனிமே ஒரு வேஷ்டியே கட்டக்கூடாது. ஒரு வழி பண்ணிடுங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் உன் கூட கனவுல டுயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்ற, இந்த கன்னி பொண்ணோட மனசு கெட்டு போனதுதான். நீ எனக்கு எழுதுற லவ் லெட்டரை 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்க. இந்த காலேஜ் செவரெல்லாம் ஒட்டுறதுக்கு என்ன சொல்ற? ஐயோ, என்னையா கைய பிடிச்சு இருக்கிற? ஐயோ, யாராவது பார்த்து தப்பா நினைப்பாங்க. விடியா, ஐயோ கைய விடியா, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. இது பாரு, உன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. அன்னைக்கு பிக்னிக்ல கலாட்டம் பண்ண, இன்னைக்கு லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? லவ் லெட்டர் எழுதிட்டு பிளேட்ட மாத்திரியா? நான் பிளேட்டா? காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்காளே, இவ பேர் என்ன? பிளேட்ட மாத்திரம் வந்துட்டான். கொஞ்சம் இரு வரேன். கொலபா, இங்க வா. சுரேந்திரனுக்கு பயாலஜில ஹிஸ்டரியில டவுட், போய் கிளியர் பண்ணிட்டு வந்துறேன். வெயிட். எனி டவுட்? நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூம் எதுக்கு? இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணு இல்ல, ரூம்ல வச்சு உன்னை கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரிக்க கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். நேத்து என்னால கோலப்ப நடி வாங்கினாரு. இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
ஏய் சுரேந்திர வராரு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற புடி. சுரேந்தர், எது கூப்பிட்ட? ஒரு பொண்ணு தான் வாயால வெக்கத்து விட்டு ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்லவே மாட்டா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீங்க எந்த பதிலும் சொல்லல. இன்னைக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பதிலா? இல்லங்க, இப்ப எந்த கையால அரைஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும். அது நடக்காதுன்னா இனிமே நான் வாழ்றதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் உன் முடிவா? ஆமா. படிச்சாடி ட்ரெயின் வர நேரமாவது என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணு விளையாடல. முடிஞ்ச உங்க சுரேந்தர் கிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிறப்பதான் அவர் எனக்கு கிடைக்கல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவர் என்ன நினைக்கட்டும். அப்பதான் அவர் காதல என்னன்னு தெரியும். டைம் என்னடா இது? மணி 9:00டா. ட்ரெயின் வர நேரமாச்சா? சீக்கிரம் வாங்கடா. சுரேந்திர போய் பார்க்கலாம். சுரேந்திர கூப்பிட்டு வாடா. சுரேந்திரா, நீ என்னடா அந்த பிலோமினாவை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்ட. அவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தண்டவாளத்துல போய் படுத்துக்கிட்டா. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை ஏத்துக்கிறியா இல்ல அவ சாகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்கடா போலாம். செத்தா சாகட்டுமே, எனக்கு என்ன? நானா இவ்வளவு தற்கொலை பண்ணிக்க சொன்னேன்? இங்க பாருங்க சுரேந்தர், ஒரு மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுற இந்த காலத்துல உங்களுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கா அந்த பிலோமினா. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குற மாதிரி இல்ல. ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வாங்கடி போலாம். என்ன போய் யார் ஒரு லவ் பண்ண சொன்னா? மாட்டிக்கணும். வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம்
பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச கன்னி மலர்களை நான் பறிக்க நான் படிக்க கற்பு நிலைகளில் நான் பழக அன்பு உறவினில் நான் மயங்க கொத்து மலர நீ சிரிக்க நீ சிரிக்க மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க மாறாது இது மாறாது தொட்டு தொடர்வது சொந்தமம்மா தொட்டில் வரை வரும் பந்தமம்மா அந்த கரங்களில் நீ அழைக்க முத்துச்சரமென நீ சிரிக்க மாறாது தீராது சுவை தீராது கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் இந்த பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச என்ன தலையை சொறிகிற? அது வந்து ஒண்ணுல நானும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு அதுக்கு? ஆனா அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு ஒன்னும் லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஷ்டி விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்கிற? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டியா? உட்கார்றா கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு வந்த நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேஷ்டி, பழைய துண்டுதான். கிளாஸ் ரூம்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தான் தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? சுரேந்திரங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே? சுரேந்திரங்கிற உங்க பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும்.